ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ஸ்ல இருந்து கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாவோ அதே நேரத்தில் உங்களுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரியோ தெரியும். ஸோ கதையை கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 9. கெட்டவங்களால ஆபத்து இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவங்க தாத்தா தனியாக விட்டுட்டு போயிருப்பாரு. கவலைப்படாத, நான் கூட இல்லைனாலும் உனக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து உன்கிட்ட பவர் இருக்கு, நீ எங்க கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தாத்தாவை வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவங்க தாத்தா முடியாது அப்படின்னு சொன்னதுனால வானத்துல இருந்து ஒரு டிவைன் பிளேட் எடுத்து வந்து அவனை அட்டாக் பண்றாங்க. அவங்க தாத்தாவோட கை வெட்டப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அது கூடவே சேர்த்து ஒரு மேப்பும் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், டோர்னமெண்ட்டுக்கு என்னால டயத்துக்கு வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். டீம் பேட்ல அவங்க ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம ஹீரோவோட டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் தான் ஃபைட் இருக்கு. யார் கூட மோதணும், ஜெயிக்கிறவங்க ஃபைனல்ஸ் யார் போவாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்டே அவங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே நம்மளோட தான். இந்த மோர் என்ன இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி மீரா டென்ஷன் ஆகுறா. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் லேடி அந்த இடத்துக்கு வந்து நீங்க 2 வின் பண்ணா போதும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். ஆனா உங்க டீம்ல அந்த கதை கிடையாது. ஏன்னா ஹான் சஸ்பெண்ட் ஆயிருக்கிறதுனால அவன் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த லேடி சொல்லவும், அவன் வராததுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீரா யோசிச்சுட்டு இருக்கா. சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. மோரிஜினோட பேரை கூப்பிடும்போது அவன் ஸ்டேஜுக்கு வரலன்னா அவன் டிஸ்குவாலிஃபை ஆயிருவான், உங்க டீமும் தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறா. மோரிக்கு ஏதாச்சும் பிரச்சனையா கூட இருக்கலாம், நீ போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி மீரா சொல்றா. எப்பவும் போல டக்குன்னு ஜெயிக்காம கொஞ்சம் டைம் எனக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். சோல் டீம்ல என்ன அவன் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கா. ஹான் சஸ்பெண்ட் ஆயிருக்கா சரி, ஆனா மோரி எங்க காணோம் அப்படின்னு சொல்லி இல்கியோ யோசிக்கிறான். மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கோட சக்சஸர் தானே நீ, உன் கூட சண்டை போட நான் ஆர்வமா இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகவும் ட்ரெஸ்ஸை கலட்டுறான். எனக்குன்னே எல்லா கிரிக்கெட்டுங்களும் வரானுங்க. சாரி ஹான், என்னால ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீரா யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க தாத்தாவை கடத்தி வச்சிருக்கிற லொகேஷனுக்கு இப்ப நம்ம ஹீரோ போறான். அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்டு இல்ல, அடியாளுங்க இல்ல, யாருமே இல்ல. இந்த இடத்துல தான் என் தாத்தா இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு திறந்து பார்த்தா அவங்க தாத்தா அங்கன்னு கீழே படுத்து கிடக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறான். அவருக்கு ஒரு கை வேற இல்ல, அது போக அவரை இரும்பு செயினை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. உன்னோட வுட்டன் ஸ்பாட்ல என்ன எதுவுமே பண்ணாது, என் பாடி ஸ்டீல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மீரா அவனை போட்டு அடி நடந்துருக்கா. அப்ப ஒரு கடத்துல அவன் மீராவை லாக் பண்ணி ஸ்மாக் டவுன் போடலாம் அப்படின்னு சொல்லி போகவும் மீரா அவளோட ஸ்வாட வச்சு அவ வயிற்றுல கிக் பண்ணி அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சிருதா. ஸ்டேஜுக்கு வெளியே நிக்கிறவங்க மீரா ஆப்போனன்ட் கையில ஒரு ஸ்வாட தூக்கி கொடுக்குறாங்க. அந்த ஸ்வாட வச்சு இப்ப அவன் மீரா கூட சண்டை போடுறான். ஆக்சுவலி அந்த ஸ்வாட பார்த்தா அது நம்ம மீராவோட ஸ்வாடு தான். இத்தனை வருஷமா நீ இந்த மூன்லைட் ஸ்வாட உன் கையிலே தான் வச்சிருக்க, ஆனா இதோட ஃபுல் பவர் என்னங்கிறது உனக்கு இன்னும் தெரியல. இந்த ஸ்வாட நம்ம எப்படி வேணாலும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதை அவன் வேற மாதிரி மாத்துறான். ஹான் நம்ம ஹீரோவை தேடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பாத்ரூம்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறான். பார்த்தா வேற ஒரு டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு அவனை அடிச்சு போட்டு வச்சிருக்கா. இந்த ஸ்வாட் தான் கடவுளை கண்ட்ரோல் பண்றதுக்கான கீ அண்ட் இதோட சக்சஸர் தான் அதை யூஸ் பண்ண முடியும். நீ தான் இதோட சக்சஸர்னு சொன்னாங்க, ஆனா உனக்கே இந்த ஸ்வாட பத்தி தெரியான்னு சொல்லி மீராவோட ஸ்வாட வச்சு அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா மீரா மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி அசால்ட்டா அவனை அடிச்சு போட்டு அவனை அட்டாக் பண்ணவா அவன் ஸ்வாட் கையை விட்டு தவறுது. கொண்டாயா ஸ்வாட் அப்படின்னு சொல்லி மீரா அதை வாங்கிடுறா. என்னோட ஸ்வாட் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அது அவ கையில இருந்து மறைஞ்சிருது. அந்த ஸ்வாட் எங்க இருந்தாலும் அதோட ஓனர் கிட்டே அது திரும்ப வந்துடும். அதனாலதான் இதை நேஷனல் ட்ரெஷர்னு சொல்றாங்க. நீ இதோட ஓனர் இல்லங்கிறது அந்த ஸ்வாடுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. நீ ரொம்பவோ வீக் ஆனவா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். தாத்தா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் பார்த்தா அந்த செயினை எப்படியாச்சும் கட் பண்ணணுமே சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நீ நல்லா ஏமாந்துட்ட, நான் உன்னோட தாத்தான்னு நீ நம்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் தலையவே துண்டா திருப்பிட்டு இப்ப செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகுறான். பார்த்தா அந்த இடத்துல இருந்தது மோரிஜினோட தாத்தாவே கிடையாது, வேற யாரோ தான் எலியூஷனா அந்த இடத்துல இருந்திருக்காங்க. லிஸ்ட்ல கீயா இருக்க வாய்ப்பு இருந்த ஒருத்தன் இறந்து போயாச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ விழுந்து கிடக்கிறத பாக்குறான். யாரெல்லாம் கீயா இருக்க வாய்ப்பு இருக்கோ அவங்களே எங்களுக்கு அதை காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்புவோம். நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான். நீ என்ன உயிரோட இருக்கியா, சீக்கிரம் செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் இல்யூஷன்ஸா நிறைய ஆளுங்களை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறான். கடவுளை கண்ட்ரோல் பண்றதுக்கான கீயே இந்த மூன்லைட் ஸ்வாட் தான். இதையும் இதோட சக்சஸரையும் கூட்டிட்டு வரதுக்காக போனதுல அவன் தோத்து போயிட்டான். ஆனா நீ இதோட சக்சஸர்னு சொல்ற, உனக்கு இந்த ஸ்வாட பத்தி கூட எதுவும் தெரியல, நீ ரொம்ப வீக் ஆனவா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அடின்னு அடிக்கிறான். ஹான் பாத்ரூம்ல அந்த லேடி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு இங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹான் யோசிக்கும் போது அந்த சுராமீனை வச்சு சண்டை போடுற அந்த டேக் டீம்ல இருக்கிற பொண்ணு தான் இவா அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் ஹானை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹான் ஒரே அட்டாக்ல அவ காலை உடைச்சிட்டு ஒழுங்கு மரியாதையா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீ உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹானுக்கு போயிட்டு கிஸ் பண்றா. என்னோட லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைமா கிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டுட்டு இப்ப திரும்பவும் அவங்கள அட்டாக் பண்ணலான்னு போறா. அப்போ டேக் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ தான் எப்பவும் என் வழியில குறுக்க வர அப்படின்னு சொல்லி ஹானை பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இப்போ அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. நான் மட்டும் ஒரு மூவ் பண்ணியிருந்தா கூட அவங்க என்ன கொண்டிருப்பாங்கிறது அவன் பார்வையிலேயே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஹான் யோசிக்கிறான். அந்த எல்லா க்ளோன்ஸ் கூடயுமே இப்போ நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். உங்க தாத்தா அளவுக்குலாம் நீ இல்ல, ரொம்ப வீக்கா தான் இருக்க. நார்த்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் அழிக்கிறதுக்காக உங்க தாத்தாவை அனுப்பி வச்சிருந்தப்போ அங்க இருந்த எல்லாரையும் அவரு கூட அனி சோல்ஜரா அந்த இடத்துல அவர் சர்வை பண்ணாரு. கிரேட் 6ல இருக்கிற எல்லாரையுமே அவர் தனியாளா தோக்கடிச்சிருக்காரு. நீ அவர் லெவலுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். உன்னோட டைக்வாண்டோ டெக்னிக்ல இருக்கிற வீக்னஸே நீ உன்னோட ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ண வேண்டியது
வேண்டியது இருக்கும், அதனாலேயே நீ குயிக்கா டயர்ட் ஆயிருவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றவன் க்ளோன் மொத்தத்தையும் சேர்த்து நம்ம ஹீரோ மேல போட்டு வைக்கிறான். நம்ம ஹீரோவால எந்திக்க கூட முடியல. அப்போ சைட்ல பார்த்தா சில டோர்னமெண்ட் ஆளுங்க அந்த இடத்துல அடிபட்டு கிடக்குறாங்க. இன்னைக்குள்ள மேட்ச்ல இந்த டைம் தான் அவங்க கூட சண்டை போட்டதா இருந்தாங்க. ஆனா இவங்கள நான் அடிச்சு போட்டு என் ஆளுங்களை அங்க அனுப்பி வச்சிட்டேன். இவங்களே மாதிரி அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்ப இவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளவுதான், நீயும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற எல்லா க்ளோனையும் அடிச்சு போடுறான். உன் பாடியில ஸ்ட்ரென்த்தே இல்ல, இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அவனோட பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி விட்டு அவனோட ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணிக்கிறான். இன்னும் 1 ஹவருக்கு என்னால சண்டை போட முடியும், வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப வீக்கானவா அப்படின்னு சொல்லி மீராவாம அடிச்சு போட்டு நீ இந்த இடத்துல சாக போற, இந்நேரத்துக்கு உன் ஃப்ரெண்ட் மோரி அந்த இடத்துல இறந்து போயிருப்பான் அப்படின்னு அவன் சொல்லவும் மோரியை என்ன பண்ணீங்க மரியாதையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா இப்ப செம டென்ஷன் ஆயிட்டு போய் அட்டாக் பண்றா. ஆனா கண்டிப்பா மோரிக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. அப்ப மீராவோட மூன்லைட் ஸ்வாட வச்சு அவன் அவளை அட்டாக் பண்றான். அவ அப்படியே பறந்து கீழே விழ போகும்போது அவளுக்கு சில விஷயங்கள் தெரியுது. என் ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும், அதுக்கு நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறணும், நான் எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கமோ அவளுக்கு திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. நீ எதுக்காக ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிற, நீ ரொம்பவும் வீக்கான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் சொல்லவும் ஆமா நான் ரொம்பவும் வீக்கான ஒரு பொண்ணு தான், அதனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன், ஒரு நாள் நான் அவங்கள விடவும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அப்படின்னா நீ ஏன் கூட சேர்றியா, நான் உன்னை ஸ்ட்ராங்கா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து இப்ப மீராவோட உருவத்திலேயே சொல்லவும் அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்ற உருவத்துக்கு அவ ஹேண்ட் ஷேக் பண்ணவுமே அவளுக்கு போர்ல இருக்கிற சில விஷயங்கள்லாம் தெரியுது. மீராவோட மூன்லைட் ஸ்வாட் இப்ப அவ கைக்கே போகுது. மீராவோட சாரியாக்கு இப்ப அவைக்னிங் ஆயிடுச்சு. லோபோ அப்படிங்கிற ஒரு ஹீரோவா இப்ப அவ அவைக்னிங் ஆயிருக்கா. ஆக்சுவலி மீரா கூட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறது காட் பிலீவர்ஸ் ஆன நாக்ஸ் குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் தான். அவனோட சாரியாக்கு யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணவும் மீரா சும்மா வேற லெவல்ல மாஸ் காட்டி அவனை தோக்கடிக்கிறா. மீரா யூ த வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப சண்டை போட்ட அந்த டயர்ல வந்துட்டு மீரா அப்படியே கீழே விழ பக்கவோ பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து அவளை பிடிக்கிறான். நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அடுத்த மேட்ச் நம்ம ஹீரோக்கும் இன்னொருத்தனுக்கும் தான். அடிப்பட்ட மீராக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹான் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு உன்னோட சாரியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா அதுதான் சாரியாக்கா, நம்ம சண்டை போடுற டீம் தான் மோரியை ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு ஆனா மோரியை நான் இதுக்கு முன்னாடி இவ்ளோ கோபமா பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி ஹானும் மீராவை யோசிக்கிறாங்க. பைலான நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ அவனை முறைச்சுக்கிட்டே இருக்கான். நீ நேரத்துக்கு இறந்து போயிருக்கணும், நீ எப்படி இங்க வந்த, பைலான என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு நம்ம ஹீரோவை சாரியாக்கு யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பைலான போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான். அவனை நம்ம ஹீரோ எப்படி அடிச்சானா அதே மாதிரி தான் இப்ப நம்ம டோர்னமெண்ட்ல இருக்கிற அந்த ஆப்போனன்ட்டையும் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட அல்டிமேட் ஃபார்மான ப்ளூ டிராகன் கிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றான். ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஆக்சுவலி இந்த ப்ளூ டிராகன் கிக் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட சாரியா கிடையாது, நம்ம ஹீரோவோட அல்டிமேட் மூவ் தான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறத டிவில வந்து சில 6 மெம்பர்ஸ் பாக்குறாங்க. அப்படியே அவங்க தாத்தா டீஜின் ஜின்ன பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி 6ல இருக்கிற ஒரு மெம்பர் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி போன எபிசோட்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நேஷனல் டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தப்பான பிரஷர் பாயிண்ட் அமைக்கி தோத்து போயிருப்பான். ஆனா ஆக்சுவலி அதை நம்ம ஹீரோ வேணும்னே தான் பண்ணி அந்த மேட்ச்ல தோத்து போனான். ஏன்னா மீரா வந்துட்டு இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான், இவங்களுக்கு நான் ஒரு தேர்ட் வேல் மாதிரி தான் இருக்கேன், இந்த நேஷனல்ஸ்ல நான் இவங்க கூட கலந்துக்கிட்டாலுமே இவங்க 2 பேருமே எல்லாத்தையும் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவ நினைச்சிருப்பா. சோ நம்ம ஹீரோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் மீரா வந்துட்டு அந்த டோர்னமெண்ட்ல கலந்து ஜெயிச்சாதான் அந்த டீமே ஜெயிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வேணும்னே தோத்து போயிருப்பான். ஆக்சுவலி இது ஒரு ஹிடன் டீடைலா தான் அந்த எபிசோட்ல இருக்கும், டைரக்டா நமக்கு அந்த விஷயத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்போ நம்ம ஹீரோ டென்ஷன் ஆன உடனே கரெக்டா அவனோட பிரஷர் பாயிண்டை யூஸ் பண்ணி வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் சாரியாக் பவரே இல்ல, நம்ம ஹீரோவோட சாரியாக் இன்னும் அவேக்னிங்கே ஆகல. நம்ம ஹீரோ அவனோட டைக்வாண்டா மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியே ஆல்ரெடி சாரியாக் இருக்கிறவங்களே நம்ம ஹீரோ அசால்ட்டா தோக்கடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பொறுத்தளவை எனக்கு சாரியாக் பவர்லாம் தேவையில்ல, நான் என்னோட சொந்த பவரை யூஸ் பண்ணி அவங்கள தோக்கடிப்பேன் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோவோட எண்ணமா இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.